மதுரையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக திடீர் நகர் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் ஜெயபாண்டி என்பவரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? வணக்கம். மதுரையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்து கைதான 58 வயது சிறப்பு எஸ்ஐ தற்போது சஸ்பெண்டும் செய்யப்பட்டுள்ளார். இதனால் ஒரு போலீசார் மத்தியில ஒரு பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றத்துல திருக்கார்த்திகை என்று பாதுகாப்பு பணியில் இருந்த சிறப்பு எஸ்ஐ ஜெயபாண்டி அங்குள்ள 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து கைதான நிலையில தற்பொழுது சஸ்பெண்ட் செய்து உத்தரவும் விட்டுள்ளார் மதுரை காவல் ஆணையர் லோகநாதன். அதாவது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தால் இந்த விவகாரம் குறித்து போலீசார் ரகசியம் காத்து வந்ததாகவே போலீசார் வட்டாரத்திலும் தகவல் தெரிவித்து வருகிறார்கள். மதுரை திடீர்நகர் குற்றப்பிரிவு சிறப்பு எஸ்ஐவாக இருந்த ஜெயபாண்டி அவர் கடந்த மாதம் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை அன்று திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றப்பட்ட போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அங்கு சுவாமி தரிசனத்திற்காக வந்த 10 வயது சிறுமியிடம் அவர் பேசியதோடு மட்டுமில்லாமல் அவர் அந்த சிறுமியை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுமி தனது பெற்றோரிடம் தகவல் தெரிவித்த நிலையில் சைடு லைனுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அங்கு விசாரணை செய்து அது உண்மை என தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் 4 பிரிவின் கீழ் திருப்பரங்குன்றம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து ஜெயபாண்டியை கமிஷனர் லோகநாதன் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். ஜெயபாண்டி போன்றாரால் போலீஸ் துறைக்கு களங்கம் என்றாலும் மற்ற போலீசாருக்கு எச்சரிக்கை விதத்துல பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தது குறித்து யாரிடமும் தெரிவிக்காமல் இருக்கிறதுக்கும் உயர் அதிகாரிகள் உத்தரவுப்படி போலீசாரும் இதுவரை ரகசியம் காத்து வந்தது என்பதுதான் உண்மை. அவர் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது என்பது தற்பொழுது காவலர்கள் மத்தியில பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.